இந்த கோயில் 9 நவகிரக ஸ்தலங்களில் ஒன்று. காசிக்கு இணையானது. அழகான 3 குளங்களை கொண்ட கோயில் இது. எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டுபிடிச்சவங்க லைக் போட்டுருங்க. இப்போ தான் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம். இந்த சிறப்புமிக்க கோயிலை பற்றின தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சுப்ரியா தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உடனே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுப்ரியா தமிழ் சேனல். இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஸ்வேதாரண்யேஸ்வர சுவாமி திருக்கோயில், அதாவது புதன் திருத்தலம் அது. இந்த திருக்கோயில் அமைஞ்சிருக்கிற இடம் பார்த்திங்கன்னா சீர்காழிக்கு பக்கத்தில் காவிரி பூம்பட்டினம் பூம்புகார் அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்தில் திருவெண்காடு அப்படிங்கிற ஊரில் இருக்குது. ரொம்ப இடத்துக்கு பிறகு 10 நாள் முன்னாடி தான் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. காசிக்கு இணையான கோயில்னு சொல்லப்படுது. இந்த கோயிலோட சிறப்பு பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய சிவன் 3, சக்தி 3, தீர்த்த குளம் 3. நல்ல அழகான கோயில். அதோட புதன் பரிகார ஸ்தலமும் கூட. இந்த குளம் அக்னி தீர்த்த குளம். 4 பக்கமும் நுழைவாயில் இருக்குது கோபுரம் வச்சு. இப்போ நம்ம கிழக்கு வாசல் வழியாக நுழைஞ்சிட்ருக்கோம். இந்த முதல் குளம் பார்த்தீங்கன்னா அக்னி தீர்த்த குளம் அது. இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 11:45 இருக்கும் காலையில். ஆனால் நல்ல கூட்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி புதன்கிழமை வேறு. சரி, சாமி பார்த்துட்டு போயிடலான்னு வந்திருக்கோம். போன தடவை ஒரு வருஷம் முன்னாடி வந்தப்போலாம் எங்கள் கோயிலில் வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு. கட்டட வேலை அப்போலாம் மூடி வச்சுருந்தாங்க. அந்த புதன் சாமியை மட்டும் பார்த்துட்டு அங்கேருந்து வந்துட்டோம். இப்போ கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கிறதால எல்லாத்தையும் பார்க்கலாம் உள்ளே போயிட்டுருக்கோம். எவ்வளோ அலங்காரம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். எவ்வளோ பெரிய மண்டபம் பாருங்கள். என்ன ஒரு கட்டிடக்கலை. ஆனால் உள்ள சன்னிதானத்துக்குள்ளே சில இடத்துலாம் ஃபோட்டோஸ் எடுக்க வேணான்றதால் எடுக்கலை. கிழக்கு வாசலுக்கு நேராக இருக்க சிவன் அது. 3 சிவன் இருக்குன்னு சொன்னீங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம பார்த்துட்டோம். இங்கே சாமி பார்த்துட்டு தகவல் சொன்னாங்க, சீக்கிரமாக போங்க, அங்கே ஸ்வேதாரண்யேஸ்வருக்கு நடுநிசி கால பூஜை பண்ணுறாங்க, போய் பாருங்கன்னு சொன்னாங்க. அதனால் பக்கத்துலேயே அந்த அம்மன் போய் பார்த்தோம். நான் வீடியோ எடுக்க முடியல, உங்கள்கிட்ட கொடுக்க முடியல, நடக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். அந்த இதில் அவ்வளோ சூடு. அந்த தர பார்த்தீங்கன்னா எல்லாம் ஓடிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டுமா எல்லாத்தையும் பார்த்துட்டு நாங்களும் சேர்ந்து போனோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற கடவுள் தான் ஸ்வேதாரண்யேஸ்வரர், 2வது சிவன். இது புதன் திருத்தலம். பக்கத்துலேயே ஒரு குளம் இருக்குது. அம்மன் சன்னதி பக்கத்துலேயே இருக்குது. நடுநிசிக்கால பூஜை அங்கே நடந்துகிட்ருக்கு. சாமிக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அர்ச்சனை பண்ணதாக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. போய் நின்று நல்லா கண்குளிர தரிசனம் பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இவர் தான் ஸ்வேதாரண்யேஸ்வரர், புதன் பகவான். இது 2வது குளம். இந்த குளத்துக்கு நேராகவே சிவன் வச்சுருக்கிறார் இங்கே ஸ்வேதாரண்யேஸ்வரர். இந்த சிவன் பார்த்திங்கன்னா 3வது. இங்கே சாமி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பக்கத்துலேயே பிரம்ம வித்யாம்பாள் அப்படின்னு அம்மன் இருக்காங்க. இந்த அம்மனையும் தரிசிச்சுட்டு வெளியில் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடம் பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம் நடந்த யாகம் வளர்த்தின யாகசாலை. இது கோயில் அமைப்பில் கட்டியிருக்காங்க. ஆனால் ரொம்ப அழகாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு. அந்த நிறைய அக்னி குண்டங்கள் வச்ச இடம் தான் அப்படியே இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்து தொட்டு கும்பிட்டுட்டு அங்கே வெளில வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் யாரெல்லாம் இந்த கும்பாபிஷேகத்துக்கு போனீங்க, இந்த திருத்தலம் நாங்கள் பார்த்துருக்கோன்றவங்களாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோயிலோட சிறப்பு வேறு எதாவது உங்களுக்கு தெரிஞ்சாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்கள் தெரிஞ்சுப்போம். 9 நவகிரக ஸ்தலங்கள் அழகான ஒரு புதன் ஸ்தலத்தை உங்கள்கிட்ட காமிச்சதுக்கு மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்காகவும் நான் சேர்த்து வேண்டிக்கிறேன், எல்லாரும் நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சுப்ரியா தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து உள்ள வீடியோவில் சந்திக்கலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.